எடப்பாடியும் ராமதாஸும் அவர்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் டீல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே வெளியே வரலாம். வெளியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒருவேளை வைத்தால் 2ஆம் இடத்தை எடப்பாடி தக்க வைப்பார். 2ஆம் இடத்தை அப்படி வைக்கலைன்னா 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவார். அந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்தினால், சப்போஸ் இந்த வாய்ப்பையும் எடப்பாடி லூஸ் பண்ணார்னா, விஜய் வந்து அது கொஞ்சம் சூடாக இருந்து, விஜய் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த மாதிரி சரியான அந்த டீம் இல்லை. விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை வந்து தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த 4 பேர் ஒரு 3ஆவது அணி மாதிரி 4 பேர் முடிந்தால் சீமான் வரமாட்டார், சேரமாட்டார். ஏன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா அப்படி அவர் தனியாக தான் நிற்பார். அதனால் வந்து அவர் வரமாட்டார். ஸோ இவர்களெல்லாம் சேர்த்து விஜய் தலைமையில் கூட்டணின்னு அமைச்சா 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.